Dear students, now we are going to talk about isomerism in coordination compounds. Iso means same. Isomerism, same molecular formula but different arrangements of ligands. Same molecular formula but different arrangements of ligands. Isomerism exhibit two types of isomerism. One is structural isomerism. Another one is stereoisomerism or space isomerism. Structural isomerism, different bond connectivity. For example, same metal, different ligands, different bond connectivity. Metals oda ligands வந்து கனெக்ட் ஆகிறது டிஃப்ரெண்ட். இங்கே பாருங்கள், மெட்டல் சேம் மெட்டலாக இருக்கும். NO2 லிகாண்ட் வந்து மெட்டலோட கனெக்ட் ஆகிருக்குது. Cl லிகாண்ட் வந்து மெட்டலோட கனெக்டிவிட்டி ஆகிருக்கு. இதுதான் வந்து ஸ்ட்ரக்சுரல் ஐசோமெரிசம். ஸ்ட்ரக்சுரல் ஐசோமெரிசம், டிஃப்ரெண்ட் பாண்ட் கனெக்டிவிட்டி. கெமிக்கல் ஃபார்முலா சேம் but metal ligand bond different arrangements. Stereoisomerism or space isomerism. Formula same but different structure arrangements of space. For example, ஃபார்முலா சேமாக இருக்குது பட் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பேஸ். இங்கே பாருங்கள், மெட்டலோட ரெண்டு லிகாண்டு கனெக்ட் ஆகிருக்குது. சேம் லிகாண்டு Cl மைனஸ் சேம் லிகாண்டு. அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா Br மைனஸ் சேம் லிகாண்டு. இதில் பாருங்கள், ஸ்பேஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸில் ஆப்போசிட்டில் Cl மைனஸ் இருக்குது, Br மைனஸு இந்த ஆப்போசிட்டில் இருக்குது. இதைத்தான் வந்து ஸ்பேஸ் formula same but different structure arrangements of space. Structural isomerism can be further classified into 5 types. One is coordination isomerism. Number 2, ionization isomerism. Number 3rd one, hydrate isomerism or solvate isomerism. 4th one is linkage isomerism. 5th one is ligand isomerism. Stereoisomerism further classified into 2 types. One geometrical isomerism
or cis trans isomerism. Number 2, optical isomerism. Let us see one by one. First we see about coordination isomerism. Both should be complex ions. Coordination isomerism. Both should be complex ions. Coordination isomerism bimetallic complex. Both complex cations and complex anions may be present. This isomerism is known as coordination isomerism. இங்கே பாருங்கள், CONH36 CrCN6. the name of the compound. ஃபஸ்ட்டு நம்ம லிகேண்டை தான் நம்ம சொல்லணும். ஹெக்ஸா ஆர் இருக்கனால ஹெக்ஸா அமீன். நியூட்ரல் லிகாண்ட்ஸாக இருந்துச்சுன்னா அமீன். ஹெக்ஸா அமீன் கோபால்ட். அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 3. அதை ரோமன் நியூமரல் சொல்கிறோம். இங்கே பாருங்கள், ஹெக்ஸா சயனோ 6 இருக்கா. சயனோ இது வந்து நெகட்டிவ் லிகாண்ட்ஸுங்கிறனால என் சேர்த்து ஓன்னு சொல்லியிருப்போம். நாமன் கிளேச்சரில் பார்த்துருப்போம். ஹெக்ஸா சயனோ இதை வந்து ஆனியானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா இதை வந்து ஏட்டுன்னு சொல்லி முடிக்கணும். குரோமியம் சொல்லக்கூடாது. குரோமேட் 3 அயான்ஸ். அதே இங்கே பாருங்கள், இதை தான் வந்து போத் சுட் பி காம்ப்ளெக்ஸ் அயான்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் ஸ்ட்ரக்சர் பட் டிஃப்ரெண்ட்டு மெட்டல்ஸ். 2 ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் மெட்டல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து கோபால்ட் வந்து அமீனோட கனெக்டாக இருக்குது. இங்கே வந்து குரோமியம் வந்து அமீனோட கனெக்டாக இருக்குது. கோபால்ட் வந்து சயனோட கனெக்ட் ஆகிருக்குது. இந்த மாதிரி கனெக்ட் ஆகிறத வந்து கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம் both should be complex ions. Complex cations, complex anions, same structure but different metals. Second one is ionization isomerism. On ionization gives different ions. Same chemical formula இருக்கும். And ionization gives different ions. On ionization gives different ions. Same chemical formula. இதான் வந்து ionization compounds. Ionization isomerism. For examples, CONH35 TrSO4. The name of the compound pentaamine bromo cobalt 3 sulfate. அதே இங்கே பாருங்கள், பெண்டாமின் சல்ஃபேட்டோ கோபால்ட் 3 புரோமைடு. ஆன் அயனைசேஷன் யூஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸு அயனைசேஷன் ஆகும். இன் வாட்டர்ஸ் ஆர் எனி அதர் சால்வெண்ட் அயனைசேஷன் ஆகும். ப்ளஸ்ஸு மைனஸ் அந்த மாதிரி பிரியும், அயனைசேஷன் ஆகும். அதான் வந்து ஆன் அயனைசேஷன் யூஸ்
டிஃப்ரெண்ட் அயான்ஸ். இங்கே காம்ப்ளெக்ஸ் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸில் PrSO4, இங்கே SO4 Br. இதான் வந்து அயனைசேஷன் ஐசோமரிசம். தேர்ட் ஒன் இஸ் hydrate isomerism or solvate isomerism. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸு CrCl3 6H2O. இந்த 6H2O சால்வெண்ட், வாட்டர் சால்வெண்ட். அதை தான் வந்து ஹைட்ரேட் ஐசோமெரிசம். வாட்டர் இல்லாமல் அதர் சால்வெண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து சால்வேட்டட் ஐசோமெரிசம். த பெஸ்ட் நோன் எக்ஸாம்பிள்ஸு குரோமியம் குளோரைடு 6H2O. இது வந்து which may contain 4, 5, 6 coordinated water molecules. 4, 5, 6 coordinated water molecules. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இங்கே பாருங்கள். டெட்ரா அக்வா டைக்ளோரோ குரோமியம் 3 குளோரைட் டைஹைட்ரேட். இது வந்து பிரைட் கிரெயின் கலரில் இருக்கும். இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ், இந்த எக்ஸாம்பிள்ஸை பார்த்துக்குங்க. இதுதான் வந்து ஹைட்ரேட்டட் ஐசோமரிசம். அதாவது வாட்டரோட ஹைட்ரேட் ஆயிருந்துச்சுன்னா அதை வந்து ஹைட்ரேட் ஐசோமரிசம். சால்வேட்டட் ஐசோமரிசம் அதர் சால்வெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஆல்கஹால்ஸ், அதோட கோஆர்டினேட் ஆயிடுச்சுன்னா அதை வந்து சால்வேட்டட் ஐசோமரிசம். ஃபோர்த் ஒன் லிங்கேஜ் ஐசோமரிசம். லிங்கேஜ் ஐசோமெரிசம். இந்த ஐசோமெரிசத்தில் ஆம்பிடென்ட் லிகேண்ட் மஸ்ட் ப்ரெசண்ட். ஆம்பிடென்டேட் லிகேண்ட். ஏற்கனவே நாமன் கிளேச்சரில் ஆம்பிடென்டேட் லிகேண்ட்ஸ் அப்படிங்கிறது நைட்ரைடு NO2 ONO. இதைத்தான் வந்து ஆம்பிடென்டேட் லிகேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இதே மாதிரி மோனோடென்டேட் லிகேண்ட்ஸ். இதெல்லாம் வந்து ஆம்பிடென்டேட் லிகேண்ட்ஸு, மோனோடென்டேட் லிகேண்ட்ஸ். The ligands are capable of coordinating in more than one way. Another one examples SCN isocyanide, thiocyanide. இதெல்லாம் வந்து மோனோடென்டேட் லிகேண்ட்ஸ். இந்த மாதிரி இருக்கக்கூடிய லிகேண்ட்ஸ் தான் ஆம்பிடென்டேட் லிகேண்ட்ஸ். ஆம்பிடென்டேட் லிகேண்ட்ஸு the ligands are capable of coordinating in more than one way. For examples CO NH3 5 NO2. CO NH3 5NH3 NO. அதே இங்கே பாருங்கள் CO இந்த ஸ்ட்ரக்சரில் பாருங்கள். இந்த கோபால்ட்டோட இந்த லிகேண்ட், அதாவது நைட்ரஜன் வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கோபால்ட்டுக்கு டொனேட் பண்ணி இங்கே பாண்டு உருவாகுது. COக்கும் Nக்கும் பாண்டு கனெக்டிவிட்டி ஆகுது. இதில் பாருங்கள் COக்கும் Oக்கும், அதாவது நைட்ரஜனும் ஆக்சிஜனும் வந்து ரெண்டுமே வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை மெட்டலுக்கு வந்து டொனேட் பண்ணும். அதனால தான் இதை வந்து ஆம்பிடென்டேட் லிகேண்ட்ஸ். ஆம்பிடென்டேட் லிகேண்ட்ஸ் மஸ்ட் ப்ரெசன்ட் இன்
linkage isomerism. And the last one is ligand isomerism. Ligand isomerism. Ligand isomerism arises from the presence of ligands. Different isomeric forms-ல இருக்கும். For examples, diaminopropane, NH2, CH2, 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 NH2. டைஅமினோ, 2 அமீன் குரூப் இருக்கான்னு டைஅமினோப்ரோப்பேன் இந்த மாதிரி இருக்கும். அல்லது NH2, CH2, CH, CH3, NH2 இந்த மாதிரி இருக்கும். இதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லிகேண்ட் ஐசோமெரிசம். டிஃப்ரெண்ட் ஐசோமெரிக் ஃபார்ம்ஸில் இருக்கும். இதை வந்து டைஅமினோப்ரோப்பேன், இது வந்து ஐசோ டைஅமினோப்ரோப்பேன். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சுரல் ஐசோமெரிசம். செகண்ட் ஒன் இஸ் ஸ்டீரியோ ஐசோமெரிசம். Stereoisomerism or space isomerism. Stereoisomerism, formula same but different arrangements of space. Formula same but different arrangements of structure, arrangements of space. அதான் வந்து stereoisomerism. இதில் 2 டைப் சொன்னோம். ஒன்று வந்து என்ன சொன்னோம், geometrical isomerism or cis trans isomerism. Geometrical isomerism are possible for both square planar or octahedral complexes. Cis isomers அப்படிங்கிறது two identical or similar groups are adjacent to each others. Trans isomerism, opposite, diametrically opposite to each other. For examples, general examples, metal, same side லிகான்ஸ், ஏங்கிற லிகான்ஸு சேம் சைடும் பீங்கிற லிகான்ஸு சேம் சைடு வந்தால் இதை வந்து சிஸ் ஐசோமர். இதே ட்ரான்ஸ் ஐசோமர் அப்படின்னா மெட்டல்ஸ் ஆப்போசிட்டில் ஏ, ஆப்போசிட்டில் பி, இதை வந்து ட்ரான்ஸ் ஐசோமர். இதான் வந்து 6 ஐசோமர்ஸ் ஆர் ட்ரான்ஸ் ஐசோமர்ஸ். ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸஸ், இப்போ பார்த்தது வந்து ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸஸ். இதெல்லாம் வந்து மோனோடென்டேட் லிகான்ஸ். another one example, சேம் சைடு NH3, சேம் சைடு Cl. இதை வந்து சிஸ் ஐசோமர். ட்ரான்ஸ் ஐசோமர்னால் ஆப்போசிட்டில் மோனோடென்டேட் லிகன்ஸ் இருக்கும். இதை வந்து ட்ரான்ஸ் ஐசோமர். இது வந்து ட்ரான்ஸ். சிஸ் ஐசோமர்ஸ், ட்ரான்ஸ் ஐசோமர். இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸஸ்லையும் ஃபார்ம் ஆகும், இல்லைனா ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸஸ்லையும் ஃபார்ம் ஆகும். இது வந்து ஸ்கொயர் பிளேனார். ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் எக்ஸாம்பிள்ஸு, ஸ்கொயர் பிளேனார் அப்படிங்கிறது கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருக்கும்.
ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸஸ்னால் கோஆர்டினேஷன் நம்பர் 6 MA4B2. இதுக்கு ஜென்ரலாக எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ், ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸஸ். இது வந்து சிஸ் ஐசோமர்ஸ். இதே டிரான்ஸ் ஐசோமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டிரான்ஸ் ஐசோமர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆப்டிக்கல் ஐசோமரிசம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸு இங்கே பாருங்கள். இது ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸு பார்த்துக்குங்க. இது வந்து சிஸ் ஐசோமர்ஸு, இது வந்து டிரான்ஸ் ஐசோமர்ஸ். அடுத்தது ஆப்டிக்கல் ஐசோமரிசம். ஆப்டிக்கல் ஐசோமரிசம் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மிரர் இமேஜ் ஐசோமரிசம். Certain organic or inorganic compounds have the property of rotating plane polarized compounds. The compounds exhibit these properties are called optical isomerism. Optical isomerism இதுக்கு எக்ஸாம்பிள்ஸு இங்கே பார்த்துக்குங்க. Optical isomerism of cis PtCl2En2. En அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், எத்திலின் டைஅமீன். 2 எத்திலின் ஏற்கனவே டைன்னு இருக்கிறதுனால 2 இருக்கிறதுனால இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ் எத்திலின் டைஅமீன்ஸ். த நேம் ஆஃப் த காம்பவுண்ட் பிஸ் எத்திலின் டைஅமீன். டைக்ளோரோ பிஸ் எத்திலின் டைஅமீன் பிளாட்டினேட் டு அயான்ஸ். த நேம் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதை வந்து சிஸ்ஸு, இது பார்த்திங்கன்னா மிரர் இமேஜ் நம்ம வைக்கும்போது இதை அப்படியே நம்ம ஃபிட்டப் பண்ணோம்னா இதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கும். இதை தான் வந்து மிரர் இமேஜ். இந்த ஆப்டிக்கல் ஐசோமரிசம் அப்படிங்கிறது ரொட்டேட்டிங் பிளேன் போலரைஸ்டு லைட்டு பாஸ் பண்ணும்போது இந்த பக்கம் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸு ஒரு மிரரை வச்சு நம்ம பார்த்தோம்னா அந்த காம்பவுண்ட்ஸ் இந்த மாதிரி தெரியும். இதனால தான் இந்த ஆப்டிக்கல் ஐசோமரிசத்துக்கு பேர் வந்து மிரர் இமேஜ் ஐசோமரிசம். Thank you, students.